அந்த நாட்டு அரசன் வந்துங்க ரொம்ப அன்பானவர், ஒழுக்க சீலர், பண்பானவர். தன்னுடைய மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைச்சு வந்த அரசனுக்கு பல அமைச்சர்களும் உதவி பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ அன்னைக்குன்னு பார்த்து அந்த அரசனுடைய பிறந்த நாள். நாட்டு மக்கள் எல்லாம் நம்ம அரசன் வாழ்க, கொற்றம் வாழ்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாரசாரையா கூட்டம் கூட்டமா அரண்மனைக்கு படையெடுத்தாங்க. அதாவது வாழ்த்தருக்கு வந்தாங்க. வர்றவங்க அத்தனை பேருக்கு கையிலையும் ஒரு புறாக்களை கொண்டு வந்தாங்க. அதுவும் வெள்ளை புறாக்கள். எதுக்காக அப்படின்னா புறாவை எல்லாம் கையில கொடுத்து நம்ம வானத்துல பறக்க வைக்கிட்டு இதை பார்த்து உலகமே அமைதியாகட்டும், அமைதிக்கு புறாவை பறக்க வைக்கிறது நல்லது தானே, அது இந்த காலத்தோட செய்யறாங்களே, அப்பேற்பட்ட ஒரு அமைதி நிலவட்டும் அப்படிங்கிறதுக்காக புறா கொண்டு வராங்க. அரசனும் புறாக்களை வாங்கி வாங்கி பறக்கிட்டு புறா பறந்து போறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காப்ல. உடனே அந்த சைடுல வந்த ஒரு துறவி, ஒரு சாமியார் வந்து, அரசே எதற்காக இந்த புறாக்களை வாங்கி வாங்கி பறக்க விடுறீங்க அப்படின்னு ஒன்னே, என்னுடைய அன்பை காட்டுவதற்காக நான் பறக்க விடுறேன் அப்படின்னு அரசன் சொல்லியிருக்காரு. ஆமா, இதுதான் உங்க உண்மையான அன்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஆமா, ஏங்க துறவி யாரே அப்படின்னு கேட்க, உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க இந்த மாதிரி அந்த புறா பறக்க விடுறீங்களே, இந்த மாதிரி ஒரு மோசமான பழக்கத்தை இனிமேல் செய்யாதீங்க அப்படின்னு இருக்காப்ல. உடனே அரசனுக்கு சிந்தனை வந்து பழியும் வந்துதாமா. இது என்ன, புறாவை பறக்கூடாது நன்மைதானே, இல்லைன்னா கொடிய வழக்கம்னு சொல்றீங்களே, துறவி சொன்னா ஏதோ விஷயம் இருக்குமே அப்படின்னு, துறவியாரே நீங்க சொல்றது எனக்கு சரியா விளங்கல, விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. உடனே அவர் வந்து, அரசே உங்களுடைய செயல் வந்து இப்படி அமைதியா இருந்தா கூட உம்மிடம் புறாக்களை தர வேண்டும் வந்து நிறைய மக்கள் போய் புறாவை பிடிச்சிட்டு வராங்க, காட்டுக்குள்ள வீட்டில் இருக்கிற புறாலாம் பிடிச்சிட்டு வராங்க, அதுக்காக வலையை வீசுறாங்க. அதுல நிறைய புறாக்கள் வந்து தெரியாதனமா இறந்தும் போயிருது. இப்படி மிச்சமான புறாவை கூட்டு கொண்டு வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா செத்துப்போன புறாக்களுக்கு யார் பதில் சொல்லுவா? அதனால வானத்தில் மகிழ்ச்சியாக பறக்கும் புறாக்கள் இருக்குல்ல, அந்த புறாக்களை சிறை பிடிப்பது, பிறகு விடுதலை செய்வது, இதனால என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் வந்துட போகுது, இதனால பாவம் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு புரிய வச்சாராமா. ஆமாங்க, 50 புறா பிடிக்க வேண்டிய இடத்துல 1-2 இறந்து போகுது, அந்த புறாக்களுடைய பாவம் உங்களைத்தானே வந்து சேரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிய வச்சிருக்காரு. அன்னையிலிருந்து அந்த அரசர் வந்து இந்த புறாக்களை பறக்க வைக்கிற எண்ணமே இல்லாம நாட்டு மக்களுக்கு புறாவையே பிடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராமா. என்னதான் நாம பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய பல செயல்களை செய்ய முயன்றாலும் அதுல ஏதாவது மோசமான பின்விளைவுகள் வந்துருமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் ஒரு நல்ல காரியத்தையே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராமத்து கதையை சொல்லுவாங்க. இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு கதையில நாளை சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.